அதிகாரத்தை செலுத்தி குடும்பங்களை நாசப்படுத்தி விடுகிறார். கிறிஸ்து நமக்கு தலையாக இருந்தாலும் கேட்டாலும், நமக்கு அதிகாரியாக இருந்தாலும், அன்பினால் அவர் நம்மை அன்பினால் இந்த குடும்பத்தை அவர் கட்டுகிறார். அதனால்தான் நீ தலை நினச்சிட்டு கம்பை தடியை எடுத்துடக்கூடாது. உங்கள் மனைவிகளிடத்தில் என்ன செய்யுங்கன்னா அன்பு கூறுங்கள். இன்றைக்கு சிலர் என்ன தலையாக இருக்கிறோன்னு சொல்லி ஒரு அதிகாரிகளாக மாறிடுறாங்க. உங்களுக்கு தெரியும், எஸ்தரின் புஸ்தகத்தில் ஒரு நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். 1 அதிகாரம் 22 வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, எந்த புருஷனும் அவன் எப்படிப்பட்ட ராஜாவானாலும் சரி, மந்திரி ஆனாலும் சரி, பிச்சைக்காரனாலும் சரி, எந்த புருஷனும் தன் வீட்டுக்கு தானே யாரு அதிகாரி. அவர் அதிகாரி. உடனே என்ன பண்ணான் தெரியுமா? கேள்வியே இல்லை, விசாரணையே இல்லை. அவன் கூப்பிட்டான், வரல, உடனே டிவோர்ஸ், போ வீட்டுக்கு போ. இன்னைக்கு நிறைய அதிகாரிகள் இப்படி தான் இருக்காங்க. அதிகாரிகளாக இருக்கக்கூடாது, அன்புள்ளவங்களாக இருக்கணும்னு சொல்லியிருக்கு. தலைமைத்துவம் எப்படி கட்டப்பட வேண்டும்? இயேசு சபையிலே அன்பு கூர்ந்தது போல அவர் சபைக்கு தலையாக இருக்கிறார். ஆனால் சபைக்கு அதிகாரியாக இல்லை. சபையில் எப்படி கூட்டாருன்னா அன்பு கூர்ந்தார். இப்போ தேவன் புருஷர்களுக்கு அதிகாரம் கொடுத்துட்டாரு, தலைவன் ஆக்கிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அதிகாரியாயிடக்கூடாது. அவர்கள் அந்த குடும்பத்தை எப்படி கட்டிட்டு போகணும்னு சொன்னால் அன்பினாலே கட்டிட்டு போகணும். அன்பினால் அந்த குடும்பங்களை எழுப்புவார்களானால் அந்த குடும்பங்கள் மிக அருமையாய்ப்போம். நான் ஏற்கனவே இங்கே பல முறை சொல்லியிருக்கிறேன். அதிகமாக திருமண ஆராதனைகளிலே நான் 2 பேருக்கும் சொல்கிறது, ஒரு வீட்டில், ஒரு கிறிஸ்தவ வீட்டில் 25 வருஷமாக ஒரு சண்டை கிடையாது. 2 பேருக்குள்ள சின்ன கசமுசா கூட வந்தது கிடையாது. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஃபேமிலி. அப்போ இந்த பாஸ்டர் அதை கேள்விப்பட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு, 25 வருஷமாக உங்கள் வீட்டில் பிரச்சனையே இல்லையா? ஒரு சின்ன இது கூட வரலையா? ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. அது நீங்கள் சொன்னீங்கன்னா நான் நம்ம சபையில் சொல்லி நம்ம இதை ஒரு, ஏன்னா எல்லாரும் வீட்லேயும் பிரச்சனை இருக்கலாம், வீட்டுக்கு வீடு வாசப்படிக்கு பிரச்சனை. நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதை. அந்த அம்மா சொன்னாங்களாம், அது ரொம்ப லகுவான காரியம். இவருக்கு தலை காஞ்சது இருக்கு. இல்லைடா, 25 வருஷம் ஒரு சின்ன பிரச்சனை கூட இல்லாமல் இவங்க குடும்பம் நடத்துனாங்க. அந்த அம்மா சொல்லிச்சான், ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லிச்சான். அப்போது என்னம்மா ஈஸின்னு சொல்கிறீங்க, என்ன நடந்துன்னு கேட்டிங்கன்னா, அது இங்கே நடக்கலை, ஃபாரினில் நடந்த உண்மை. 2 பேரும் நம்ம நாட்டில் வர்றது போல் அவங்க நாட்டில் ஒரு சேரியட், பெண் ஒரு சேரியட்டில் வருவா, ஒரு ரகத்தில் வருவா, ஒற்ற குதிரை பூட்டின ரகத்தில் அவங்க அப்பா கூட்டுருவார். இவரும் ஒரு குதிரையில் வருவார். மேரேஜ் எல்லாம் ஆராதனை முடிஞ்ச பிறகு மாப்பிள்ளை தன்னுடைய ராகத்தில் இந்த பொண்ணை கூட்டு போவார். அதை மாதிரி கூட்டு போனார். கல்யாணம் முடிஞ்சு கூட்டு போகிறார். அன்றைக்கு அந்த குதிரைக்கு என்ன தெரியல, அதுக்கு என்ன விலை வேணுமா இல்லை அதுக்கு என்னன்னு தெரியல. கொஞ்சம் தூரம் போய் அது படுத்துடுச்சு, ரோட்லேயே படுத்துடுச்சு. உடனே அந்த புருஷன்காரன், மனைவி இன்னும் ராகத்தில் இருக்கா, பக்கத்தில் தான் இருக்கா, அந்த குதிரையை பார்த்து சொன்னானா, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் வார்னிங் ஃபார் யூ. உனக்கு இது முதல் எச்சரிக்கை, மரியாதையாக எழுப்பி நடன்னு சொன்ன. அந்த குதிரைக்கு இங்கிலீஷ் தெரியும் போல் இருக்கு, ஏன்னா இங்கிலீஷ் நாட்டு குதிரை தானே. உடனே எழுப்பி நடந்துடுச்சு. கொஞ்ச தூரம் போய் திரும்ப படுத்துக்குச்சு. இப்போ சொன்னானா, திஸ் இஸ் செகண்ட் வார்னிங் ஃபார் யூ. இது எழும்பிடுச்சு, போயிடுச்சு. கொஞ்சம் இதில் வீட்டு வாசல்ல படுத்துக்குச்சு. இவன் ஒன்றுமே பேசலை. ஒய்ஃப் இன்னும் ராத்திரிலேயே நின்றுக்கிட்டு இருக்கா. நேராக உள்ளே போனால் கதவை திறந்தான்.
வரும்போது ஒரு கன்னோட வந்தான், நல்ல ஒரு பெரிய கன் எடுத்து வந்து அந்த குதிரை படுத்து கிடக்கு. தேர்ட் வார்னிங்லாம் கொடுக்கல. அந்த குதிரை படுத்து கிடக்கு பாருங்க, கரெக்டாக நெத்தி போட்டில் அடித்தான். துடிச்சு ரத்தம் பாயுது. அவ்வளோதான், கையை காலை அடிச்சு ஸ்பாட்ல அவுட். இவன் புது பொண்ணு நிற்கிறா, இன்னும் உள்ளே போ. இந்த ரத்த கலரியை இதை பார்த்த உடனே, டார்லிங் வாட் இஸ் திஸ், வாட் இஸ் திஸ்? இவன் துப்பாக்கிய நேரம் திருப்பிட்டு, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் வார்னிங் ஃபார் 25 வருஷமா அந்த அம்மா. ஏன் பாவி, இன்னும் ஒரு வார்னிங் தான் இருக்கு. இன்னைக்கு நிறைய வீடுகளில் பிரச்சனையே இல்லை, அன்பினால இல்லை. எதுக்கு? இவங்கிட்ட போய் வாயை கொடுத்து 2 பெற்று தொலைச்சாச்சு, இனி வாழ்ந்து தொலைப்போம் போ. இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையை தொலைச்சிட்டு தொலைப்போம் போ. இப்போ அவங்களுக்காக வாழலை, ஊராருக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அது இல்லை வாழ்க்கை. ஆண்டவர் இணைத்த குடும்பங்கள் துப்பாக்கியில் இணைக்கிறது இல்லை, செல்லா ஒன்றுனானதார். அன்பினால் உங்கள் வீட்டை கட்டுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கே தவிர, துப்பாக்கியில் கட்டுங்க, அடிதடியில் கட்டுங்கன்னு சொல்லலை. ஆண்டவர் வந்து எவ்வளோ நல்லவர். தலைவர் நமக்கு அதிகாரிகள் தான். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், சபைக்கு தேவன் அதிகாரியாக இருந்தாலும் சபையிலே தேவன் அன்பு கூறுகிறார். சபையை கிறிஸ்து அன்பு கூறுகிறது போல உங்கள் மனைவியிலே அன்பு கூறுங்கள் என்று பிரமாணம் நமக்கு கட்டளை எடுக்கிறது.